ஒரு பையன் செய்கிற சின்ன தப்புக்கு அவன் வாழ்க்கையை வந்து கொஸ்டின் மார்க் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு அப்பா அவரோட கண்ணு முன்னாடி வந்து பிள்ளை வந்து பார்க்குறப்போ அந்த பையன் வந்து தண்டனை அனுபவிக்க அப்படின்னு சொல்லிட்டு லா அண்ட் சொசைட்டி எப்படி வந்து சிரிக்குது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முத்துவோட மனத்துயரம், ரோஹிணியோட சபதம், மீனாவோட கண்ணீர் எல்லாமே கலந்துருக்கு இந்த கதையில். இன்னும் சொல்ல போனால் ஒரு குழந்தையோட ஃபியூச்சருக்காக போராடுற ஒரு அப்பாவோட தவிப்பை வந்து உணர்வு பூர்வமாக வந்து காமிச்சிருக்காங்க. கிறிஷ் பண்ணன தப்புக்காக அவனை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வந்து அனுப்புகிற அளவுக்கு வந்து போயிடுது. அப்போ முத்துவும் மீனாவும் அவனை பாதுகாக்க வந்து போராடுறாங்க. டீட்டெயில்டாக என்னாச்சு அப்படின்றத நம்ம வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கில் கிறிஷை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டிய போலீஸ் வராங்க. அப்போ முத்து வந்து ஃபோனில் ரோஹிணி கிட்ட எல்லா விஷயத்தை பற்றியும் ரோஹிணிகிட்ட கால் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்கான். நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். முத்து சொன்னது எல்லாமே ரோஹிணி கேட்ட உடனே அவரோட கண் அப்படியே வைடாக வந்து ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. அவளோட லிப்ஸ் வந்து அப்படியே ஷிவர் ஆகுது. இன்னர் வாய்ஸில் என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தெய்வமே நான் என்ன பண்ணிட்டேன், நான் என்ன மாதிரி அம்மா, என் பையன் தான் வந்து இது வரைக்கும் எனக்கு துணையாக இருந்தான், ஆனால் நான் அவனோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டேன் போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் முத்துவும் மீனாவும் கிறிஷை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. போலீஸ் ஸ்கூல் கேட்டில் என்டர் ஆகும்போதே முத்து அண்ட் மீனா கிறிஷுக்கு வந்து துணையாக வந்து இருக்காங்க. கிறிஷ் வந்து இன்னசென்ட்டாக பேக் கிளச் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியாமல் அழுதுகிட்டே இருக்கான். அப்போ கிறிஷை வந்து அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்து ஸ்கூலுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுமே முத்துவும் மீனாவும் ஷாக் ஆகிறாங்க. உடனே முத்து வந்து போலீஸ் கிட்ட கெஞ்சி பார்க்குறான். சார், இவன் சின்ன பையன் தான் சார், தெரியாமல் செஞ்சுட்டான். ஸ்கூலில் பசங்க கூட வந்து ஃபைட் பண்ணுறது எல்லாமே சகஜம் தானே, நீங்கள் இவனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க, அவனோட வாழ்க்கையை வந்து போயிடும் சார் அப்படின்னு வந்து ரொம்ப கெஞ்சி கேட்குறான். போலீஸ் ஆஃபீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக முத்துட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பையன் இன்னசென்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த பையனோட அப்பா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன், எங்களுக்கு ரூல்ஸ் தான் சார், கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ முத்து வந்து கையை கட்டிட்டு என்ன சொல்கிறான்னா, சார் நான் ஒரு அப்பாவா ஒரு வார்த்தையை வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறதுக்காக என்ன ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க, நான் அந்த பையனோட அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு நாள் மட்டும் அவகாசம் கிடைக்குமா சார், ஒரே ஒரு நாள் மட்டும் அப்படின்னு வந்து முத்து வந்து கெஞ்சிட்டு இருக்கான். போலீஸும் அந்த ஸ்டூடெண்டோட அப்பா வந்து பெரிய இடன்றதுனால அவங்களால ஒன்றுமே வந்து செய்ய முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் முத்துவோட மனசாட்சி அவனை விடல, ஒரே ஒரு முறை சான்ஸ் கொடுங்க சார், நான் அந்த பையனோட அப்பா கிட்ட வந்து பேசி பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். போலீஸ் திரும்ப முத்துவை பார்த்துட்டு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டுட்டு ஓகே ஒன் டே டைம், அதுக்குள்ளே கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா கேஸ் வந்து ப்ரொசீட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ரோஹிணிக்கு கவலை ஒரு சைடு இருக்கு. ரோஹிணி அவரோட மகனுக்காக வந்து ஃபீல் பண்ணுறா. ரோஹிணி லாயர் ஆஃபீஸில் இருக்கிறா. அங்கே லாயரோட டேபிள் சைடில் கிரிமினல் லா புக்ஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்கு. அங்கே இருக்கிற லாயர் ஒருத்தரை மீட் பண்ணி இந்த கேஸை பற்றி வந்து பேசிட்டு இருக்கா. லாயர் வந்து சீரியஸ் டோனில் என்ன சொல்கிறாருன்னா, மேடம் உங்கள் பையனோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போச்சுன்னா ஜட்ஜ் வந்து ரூல்ஸில் எல்லாமே ஸ்ட்ரிக்ட்டு, ஸோ கிறிஷை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அனுப்பிடுவாங்க, அதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு லாயர் சொன்ன உடனே ரோஹிணி ஃபேஸ் வந்து ஹோல்ட் பண்ணி அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. இல்லை, நான் என் மகனை அந்த ஜெயில் மாதிரி இடத்துல வந்து விடவே மாட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அவனுக்கு இவ்வளோ கஷ்டத்தை வந்து கொடுத்துட்டேன், அவனுக்கு இந்த தண்டனையே வாங்கி கொடுக்க மாட்டேன், அவன் இன்னசென்ட் அப்படின்னு வந்து ரோஹிணி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ரோஹிணியோட ஈகோ பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மாவே விடலை. என்னதான் எல்லாமே இருந்தாலும் இவனுக்குள்ள நல்லா தானே இருந்தான், அவனை பனிஷ் பண்ணனால அவனுக்கு புத்திமதி சொல்லி திருத்தலாம் அப்படின்ட்டு அவன் மைண்டில் வந்து தோணுது ஈகோனால. ஸோ ஆனால் ரோஹிணி ரொம்ப துணிச்சலோட என்ன சொல்கிறாங்கன்னா, இது நடக்க விட மாட்டேன், கிறிஷோட வாழ்க்கையை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரோஹிணி ஃபோனில் வித்யா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அஜயோட அப்பாட்ட வந்து பேசி சமாதானம் செய்ய சொல்லி வித்யாட்ட வந்து ரோஹிணி வந்து சொல்கிறான். அப்போ வித்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் எதுக்கு பேசணும், அதுவும் பையன் நீ தான் பேசணும், நீ பேசி மனசை மாற்ற முடியலன்னா முத்துவமையாவும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு வித்யா வந்து சொல்கிறான். அஜயோட அப்பா வந்து பவர்ஃபுல்லான பர்சன், ஸோ நீங்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க, நீங்கள் பேசினா ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். வித்யா காமா பட் ஷார்ப்பாக ரோஹிணிட்டு தெளிவாக வந்து சொல்லிடுறான். உன் பையன் தான் வந்து ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான், ஆனால் இப்போ இவன் அப்பா அம்மா தானே எல்லாத்துக்குமே சொல்யூஷன், நீ பேசு, அப்படி இல்லைனா முத்து ஒரு மீனா பேசுவாங்க, நான் இதில் இன்வால்வ் ஆகவே மாட்டேன் அப்படின்னு தெளிவாக வந்து வித்யா வந்து சொல்லிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே ரோஹிணி வாய்ஸ் ரைஸ் பண்ணி என்ன சொல்கிறான்னா, நீங்கள் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு நானே போதும், என்னோட பையனை காப்பாற்றுறதுலையும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, அப்போ இனிமேல் வந்து பேசக்கூட வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறா. இது கேட்ட உடனே வித்யா வந்து ஷாக்கிங்கில் அப்படியே வந்து சைலண்ட் ஆயிடுறாங்க. என்னதான் வந்து ரோஹிணியோட மனசு வந்து ஃபீல் பண்ணனாலுமே அவளோட ஈகோ, அவளோட நல்லெண்ணத்தை வந்து தடையாக இருக்கு. நைட் சீனில் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி வீட்டில் கிறிஷ் வந்து டீப்பாக வந்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ மீனா வந்து ஒரு பெட் சைடில் இருந்து அவன் ஃபேஸ் வந்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மீனா இன்னர் வாய்ஸில் என்ன நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கடவுளே அப்பா அம்மா இல்லைன்னு இவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்காம இவனை வந்து நான் என் குடும்பம் மாதிரி வந்து பார்த்துக்கிட்டேன், இப்போ ஒரு தப்பு தானே பண்ணியிருக்கான், இவனால் எவ்வளோ நாள் தான் இப்படி வந்து தாங்கிக்க முடியும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. முத்து ஷெட்டில் வந்து லோன்லேயே வந்து இருக்கான். ஸோ செல்வம் பக்கத்தில் வந்துட்டு முத்துட்டு என்ன சொல்கிறான்னா, ஒன்றும் நடக்காதடா அப்படின்னு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அப்போ முத்து வந்து மனசு கலங்கி செல்வம் என்ன சொல்கிறான்னா, என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருக்கேன், ஆனால் அது எல்லாமே நான் தாங்கி வந்துட்டேன், ஆனால் இந்த பையனுக்கு என் வாழ்க்கையில் நடந்த கஷ்டம் கிறிஷுக்கு நடக்கவே கூடாது, இவனுக்கு என்னால் சப்போர்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக என்ன சொல்கிறான்னா, அவனை நான் ஜெயிலுக்கு அனுப்பவே மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்கான். மார்னிங் முத்துவும் மீனாவும் அஜயோட அப்பா வீட்டுக்கு போய் பேச போகிறாங்க. அப்போ முத்து எவ்வளோ கெஞ்சியும் அவரோட முடிவிலிருந்து மாறவே இல்லை. அப்போ மீனா என்ன சொல்கிறான்னா, சார் உங்கள் கையில் தான் கிறிஷோட வாழ்க்கையே இருக்குது, அவனோட ஃபியூச்சரை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து சொல்கிறா. பட் அஜயோட அப்பா வந்து கூலாக என்ன சொல்கிறாருன்னா, தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்க தான் வேணும், அதுதான் ஜஸ்டிஸ் இப்படி சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவை சத்திட்டு உள்ள போயிடுறாரு. என்னதான் இருந்தாலுமே ஒரு முடிவு வராமல் அங்கிருந்து போகிறதா இல்லை அப்படின்ட்டு முத்துவும் மீனாவும் அங்கேயே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் ஜஸ்டிஸ் கூட கிரைமை விட ஹார்ஷாக இருக்கலாம், பட் அப்பா அம்மா பசங்களுக்கு வர பனிஷ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்ச உடனே சும்மா உட்கார மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையில் எல்லாமே வந்து போராட்டம் தான். இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா தான் வந்து அவரோட மகனை வந்து காப்பாற்றுறதுக்காக வேண்டி கை கட்டி கெஞ்சிட்டு இருக்காரு. பட் கிறிஷோட அம்மா ஈகோ கூட போராடிட்டு இருக்காங்க. இந்த எல்லாத்துக்கும்
மிடில் இன்னசென்ட்டாக இருக்கிற கிறிஷோட லைஃப் மட்டும்தான் வந்து பேலன்ஸில் இருக்குது. இதுதான் சிறடிக்க ஆசையோட இனி வரப்போகிற ட்விஸ்ட்டு. இப்போ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி ஈகோ வந்து விடாமல் கிறிஷை வந்து சேவ் பண்ண முடியுமா, இல்லை முத்து மீனாவோட போராட்டம் தான் வந்து கிறிஷோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றுமா அப்படின்றது தான். ஸோ இதே கொஸ்டின் தான் உங்கள் மனசுலேயும் வந்து ஃபீல் ஆச்சா, உங்களுக்கும் இது கேட்ட உடனே அழுக வந்துச்சா அப்படின்னா ப்ளீஸ் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தே.